கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய சரீரத்திலே பாடுகள் தான், பலவீனங்கள் தான், வனாந்தரமான வாழ்க்கை தான். ஆனாலும் கர்த்தருடைய கரம் எல்லாவற்றிலும் தன்னை தாங்குகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவருடைய ஆத்துமா தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் முந்திய வசனங்களிலே, என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது, ஆகவே அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், இப்படியே நான் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தர் பாராட்டுகிற கிருபையை அவர் பெரிதாக எண்ணி பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெரிதாய் எண்ணி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் வெளிப்பிரகாரமாக ஆலயத்திற்கு செல்லலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், துதிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமா யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது, யாரை பற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கே 73ஆம் சங்கீதத்திலே ஆசாப் சொல்லும் பொழுது 23ஆம் வசனத்திலே, நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்க வேண்டுமென்றால், நம்மை நடத்த வேண்டுமென்றால் நாம் எப்போதும் தேவனோடு இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா தேவனை பற்றி கொண்டு இருக்கிறதா இருக்க வேண்டும். நாம் அழுகையோடு இருக்கலாம், வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து வருகிறவர்களாய் இருக்கலாம், எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே நாம் கடந்து வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றோடும் கூட நாம் தேவ சமூகத்திலே வர வேண்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், நான் அவர்களை நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய தகப்பனுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்தாலும் அவர் நம்மை தாங்குகிற தேவனாகவே இருக்கிறார். இஸ்மவேலுக்காக அழுத ஆகார் அங்கு அலைந்து திரிகிறவளாயிருந்தாள். ஆனால் லோத்துக்காக ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாயிருந்தான். நாமும் அலைந்து திரிகிறவர்களாயிராதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆத்மா தேவனை பற்றி கொள்ளுமே. ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாகவே இருப்போம். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போவதே ஒரு நாளும் நம்முடைய தகப்பன் விரும்புகிறதில்லை. ஆகவே நம்முடைய காரியங்களை, நம்முடைய கவலைகளை, பாரங்களை தேவ சமூகத்திலே இறக்கி வைப்போம். நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடி நாம் எதற்காய் தேவ சமூகத்தை, தேவனை பற்றி கொண்டோமோ அந்த காரியம் நம்மிடத்தில் வாய்க்கும் வரை நாம் தொடர்ந்து தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். எசேக்கியா கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் அவருடைய ஜெபத்தை விடவில்லை. கையளவு மேகம் காணும் வரை எலியா தன்னுடைய இடத்தை விட்டு நகரவில்லை. அன்னால் தனக்கு பதில் கிடைக்கும் வரை கண்ணீரை விடவில்லை. அனனியா கைகளை வைக்கும் வரை அங்கு பவுல் ஜெபத்தை விடவில்லை என்று சொல்லி நாம் அநேகரை பார்க்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு இரக்கம் செய்யும் வரை நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறதா இருக்கட்டும். நம்முடைய ஆத்மா தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வலதுகரம் நிச்சயமாகவே நம்மை நடத்தும். நம்மை தாங்குகிற, நம்மை ஏந்துகிற, தப்புவிக்கிற தேவனுடைய கரத்திலே நாம் நிற்கிறோம். ஆகவே அதிகாலமே தேவனை தேடுவோம். தேவன் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியாய் இருப்போம். தேவனுடைய கிருபையை நாம் பெரிதாய் எண்ணி பார்ப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே தொடர்ந்து பற்றி கொள்ள ஆண்டவரே முடிவு பெருந்தும் உடைய உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. உடைய காரியம் எங்களை பெரியவர்களாய் மாற்றட்டும். உடைய வலதுகரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி விசாரித்து ஆண்டவரே நடத்தும்படியாய் நாங்கள் உடைய கரங்களிலே எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கட்டும், ஏந்தட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.